पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாதம் தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினமும் இந்த சித்திரை முதல் தேதி தான். சித்திரை மாத தமிழ் வருஷப்பிறப்பன்று மாங்காய், வெல்லம், வேப்பம்பூ, காய்ந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து சாப்பிடுவாங்க. இதில் இனிப்பு, காரம், கசப்பு, புளிப்பு அறுசுவை உணவுடன் படைச்சி சாப்பிடுவாங்க. நம் வாழ்க்கையும் அது போல தான். அதாவது சித்திரை மாதத்தில் கிரக நிலையை பற்றி பார்க்கும் பொழுது சித்திரை 13, அதாவது 26/4/2025 ராகு கும்பராசிக்கு மாறுதல், கேது சிம்ம ராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 அன்று புதன் மேசராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 28/11/2025 குரு மிதுன ராசிக்கு மாறுதல். இவ்வாறு கிரகநிலைகள் செயல்படுது. சித்திரை மாதத்தில் மீனராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அளவற்ற வீரியம் நிறைந்த ராகு உங்கள் ஜென்ம ராசியை விட்டு கும்பராசிக்கு மாறியது ஜோதிட விதிகளின்படி மிகவும் அனுகூலமான கிரக மாறுதல். அதுவும் 7.5 சனியின் ஆரம்ப பகுதியில் உள்ள நிலையில் ஜென்மராசி ராகுவின் பிடியிலிருந்து விடுபடுறது மிகவும் நல்லதே. 7.5 சனி நீடித்தாலும் கூட ராகுவினால் ஜென்மராசிக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கி விடுவது மிகவும் அனுகூலமான நிலைதான். மனதை போட்டு குழப்பி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் இப்போது தீரா. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான அச்சமும் கவலைகளும் இந்த மாதம் படிப்படியாக விலகும். நெருங்கிய உறவினர்களுடன் ஏற்பட்ட பகை உணர்ச்சி சமரசத்தில் முடிய போகுத. விவாகம் சம்பந்தமான முயற்சிகளில் இழுபறி நிலை நீடிக்குத. 7.5 சனி நீடிக்கிறதுனால அலைச்சல்களும் வீண் கவலைகளும் குறையாது. உத்தியோகம், பணியாற்றும் இடத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் தினமும் அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை விரயஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சனி ராகு இணைப்பு எடுத்துக்காட்டுது. கூடிய வரையில் அதிக அலைச்சலையும் கற்பனையான கவலைகளையும் தவிர்த்தல் வேணும். பிறருக்கு உதவி செய்வதற்காக உங்கள் கைப்பணத்தை கொடுக்கறதையும் நண்பர்கள்ட்ட வாங்கி கொடுக்கறதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேணும். இரவு நேரங்களில் தனியே செல்வதும் வாகனங்கள் ஓட்டுவதும் கூடவே கூடாது. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஆகியோருடன் பல காரணங்களினால் பகை உணர்ச்சி மேலிட சாத்தியக்கூறு இருக்க போகுதே. அதையும் நீங்கள் தவிர்த்து விடுவது அவசியமாகிறது. தொழில், வியாபாரம் நல்ல அபிவிருத்தியை அடையும். இருப்பினும் கடினமான போட்டிகளும் அலைச்சலும் வெளி மாநிலங்களுக்கு பயணங்களும் சோர்வை ஏற்படுத்தான். எதிர்பார்க்கும் அளவுக்கு லாபம் கிடைக்கிறது சற்று கடினமே. முடிஞ்ச வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகளை அனுப்புவதை தவிர்த்தல் வேணாம் என விரயஸ்தானத்தில் உள்ள சனி ராகு சேர்க்கை எடுத்துக்காட்டுது. மேலும் வியாபாரம் சம்பந்தமாக வங்கியிலோ அல்லது தனிநபர்களிடமோ கடன் வாங்கக்கூடாது. தற்போதுள்ள கிரக நிலைகளின் போது வாங்கும் கடன் மேலும் வளருமே என புராதன ஜோதிட அலங்காரம் என்னும் பூர்வ பராசரியம்
போன்ற மிக பழமையான ஜோதிட நூல்கள் தெளிவாக கூறுது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது கலைத்துறையினர். வாய்ப்புகளுக்காக அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படும். பல தருணங்களில் உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு வாய்ப்புக்காக பெரிய மனுஷங்கள்கிட்ட அலைய வேண்டியது இருக்கும். கூடிய வரையில் கையில் இருக்கிறத கொண்டு சமாளிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. 7.5 சனியின் தோஷத்தினால உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டிய நிலை உருவாகும் என்பதை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அடுத்தது அரசியல் துறையினர். கட்சியில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்பு உருவாகி கொண்டு இருக்கிறத உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். உயர்மட்ட தலைவர்கள்ட்ட உங்களை பற்றி தவறான செய்திகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. பொதுமக்களிடையே பேசும்போது சற்று ஜாக்கிரதையாக வார்த்தைகளை உபயோகிப்பது அவசியம். கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. ஆதலால் உணர்ச்சி வசப்பட்டு தவறாக பேசுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதே. மாணவ மாணவியர், உங்கள் கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்து கொள்ள தினமும் நேரம் தவறாமல் சில மணி நேரமாவது படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்த வேணும். நேரத்தில் எழுந்திருக்கிறது, குளிக்கிறது, இறை வணக்கம் படித்தல், இரவில் குறிப்பிட்ட நேரத்தில் உறங்க செல்வது, நேர்மையான மாணவர்களிடம் மட்டுமே பழகுவது ஆகியவற்றை கடைபிடித்தால் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவும். இந்த மாதம் முழுவதும் கல்வித்துறைக்கு அதிபதியான கிரகங்கள் சுபபலம் பெற உள்ளன. கல்வி முன்னேற்றம் பெறுவது உறுதி. அடுத்தது விவசாயத்துறையினர். வயல் பணிகள் சற்று கடினமானதாகவே தோன்றும். அவற்றிற்கேற்ப விளைச்சலும் வருமானமும் மகிழ்ச்சியை அளிக்கும். வயலை பார்த்தாலே உங்கள் உழைப்பின் பரிசை பார்த்தது போல உள்ளம் பூரிப்படையும். சிறு சிறு அரசாங்க சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் சாத்தியக்கூறு இருக்குது. பழைய கடன்கள் அடைபடும். கால்நடைகளின் பராமரிப்பில் அதிக பணம் செலவழியும். அடுத்தது பெண்மணிகள். ஜென்மராசியில் அமர்ந்திருந்த ராகுவின் தோஷத்தினால் ஏற்பட்டு வந்த உடல் உபாதைகள், நோய்கள் ஆகியவற்றின் கடுமை படிப்படியாக குறைவதை இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவத்தில் பார்க்க போகிறீங்க. மன நிம்மதியை பாதித்து வந்த பல குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதையும் இனி பார்க்க முடியும். திருமண மாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு வரணம் ஏறுதல சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடாது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் நபர்கள் வேலை கிடைக்க போகுது. ஆயினும் அதில் முழுமையான திருப்தி இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வருமானத்தை திட்டமிட்டு செலவு செய்யவும். பிறருடன் வாக்குவாதம் வேண்டாம். இரவு நேரங்களில் வாகன ஓட்டுதலை தவிர்க்கணும். நிரந்தர உபாதைகளுக்காக சிகிச்சை பெற்று வரும் மீனராசியினர் மருத்துவர் கூறியுள்ள மருந்துகளை நேரம் தவறாமல் சாப்பிடணும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஜென்மராசியை விட்டு ராகு விலகினாலும் 7.5 சனி நீடிக்கிறதுனால ஒரு முறை திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருநாகேஸ்வரம் ஆகியவற்றில் ஏதோ ஒரு திருத்தலத்தையாவது தரிசித்து விட்டு வரணும். திருக்கோயிலுக்கு செல்லும்போது 12 மண் அகலில் எண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு வரணும். பலன் உடனுக்குடன் கிடைக்கும். அனுகூலமான தினங்கள் சித்திரை 3 to 5, 11 to 14, 18 to 20, 23 to 26, 31. சந்திராசிரம தினங்கள் சித்திரை 1 முதல் 2 இரவு வரை, மீண்டும் 27 மாலை முதல் 29 பின் இரவு வரை.